கடும் சோதனைகளை சந்தித்தாலும் போரில் வென்ற காசா மக்கள். ஆயுள் சிறைவாசிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் விடுதலை. பாலஸ்தீன மண்ணில் இருந்து தோல்வியுடன் வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். காசாவிற்கு பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலியர்களை மீட்பதற்காகவும் ஹமாஸ் இயக்கத்தை ஒழிப்பதற்காகவும் போர் தொடுப்பதாக கூறி 15 மாதங்கள் தொடர் இனப்படுகொலைகளை நடத்திய இஸ்ரேல் 50,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்துள்ளது. அதே நேரம் அறிவிக்கப்பட்ட 2 இலக்குகளையும் நிறைவேற்ற முடியாமல் தோல்வி கண்டுள்ளது. தற்போது இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிப்பதற்காக தங்கள் நாட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டிய ஹமாஸின் நிர்பந்தத்திற்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கம் இடையேயான ஒப்பந்தத்தின் சரத்துக்கள் மூலம் இந்த போரில் இஸ்ரேல் எவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்தித்துள்ளது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த சரத்துக்கள் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடக்கு தெற்கு காசா இடையேயான நெட்ரசிம் காரிடர் மற்றும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் இருந்து முதல் கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும். 33 இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள 110 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்யும். இது மட்டுமின்றி கடந்த 15 மாதங்களில் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டுள்ள 1000 பாலஸ்தீனியர்களையும் நெதன்யாகு விடுதலை செய்ய வேண்டும். இது மட்டுமின்றி கடந்த 2014 மற்றும் 15ஆம் ஆண்டுகளில் 2 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் அமைப்பால் கைது செய்யப்பட்டு காசாவில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க 77 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது. இஸ்ரேலால் விடுதலை செய்யப்படும் பாலஸ்தீனிய தலைவர்கள் சிலர் வெளிநாடுகள் செல்லவும் சிலர் காசா செல்லவும் இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளது. எகிப்து எல்லையை ஒட்டிய பிளாத்தெல்ஃபி காரிடர் பகுதியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை முதலே படிப்படியாக இஸ்ரேலிய படைகள் வெளியேறுகின்றன. எகிப்தின் ரஃபா எல்லை வழியாக காயமடைந்த காசா மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் நாள் ஒன்றிற்கு 50 பேர் வீதம் எகிப்து வழியாக வெளிநாடுகளுக்கு செல்ல இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. வடக்கு காசா மக்கள் வாகனங்களின்றி நடந்தே தங்களது வீடுகளுக்கு செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளது. அதே நேரம் அவர்களை சோதனையிடக்கூடாது என்ற ஹமாஸின் நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு பிறகு வடக்கு காசாவிற்கு வாகனங்கள் மூலம் மக்கள் செல்லலாம் என்றும், ஆனால் அந்த வாகனங்கள் தனியார் நிறுவனம் மூலம் சோதனை செய்யப்படும் என அமைதி ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸிடம் படுதோல்வியை சந்தித்துள்ள இஸ்ரேல் விரக்தியின் வெளிப்பாடாக ஒரு நடவடிக்கையை அறிவித்துள்ளது. அதாவது பாலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் போது அது உலகம் முழுவதும் பெரும் கொண்டாட்டமாக மாறும் என்பதால் அதனை தடுக்கும் வகையில் விடுதலை செய்யப்படுபவர்கள் 4 நாட்கள் இஸ்ரேலிலேயே தங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.